ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏழை வீட்டு சமையல். இன்றைக்கி ஈஸியான முறையில் எறா தொக்கு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கிலோ எறா வாங்கி சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். பாத்திரம் நல்லா காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் நல்லா காய விடுங்க. நல்லா காய விடுற வரலாம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் காஞ்சாதான் வெங்காயம் போட்டோன்னு சீக்கிரமாக வதங்கும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு நம்ம பட்டை லவங்க ஏலக்காய்லாம் சேர்க்க போகிறதில்ல. அதெல்லாம் சேர்க்கக்கூடாது. அதெல்லாம் சேர்த்தாக்கா எறா தொக்கோட டேஸ்ட்டு மாறிடும். சேர்க்காம அப்படியே தான் செய்ய போகிறோம். 1 ஸ்பூன் சால்ட் போட்டுங்க. சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. வெங்காயம் எவ்வளோ நல்லா வதங்குதோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. அடி பிடிக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னா அடி பிடிக்கும். நல்லா கிளறி விடுங்க. நம்ம எந்த அளவுக்கு நல்லா கிளறி விடுறோமோ அவ்வளோவும் நல்லாயிருக்கும். நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்குங்க நல்லா போட்டு. நல்லா தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்ட பிற்பாடு பச்சை மிளகாவை சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் சேர்த்தவொன்னே நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய் சேர்த்த உடனே பச்சை மிளகாய் நம்ம ஏன் இப்போ சேர்க்குறோன்னா முதலே சேர்த்தோம்னா காரம் அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குறோம். நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விடுங்க. இப்போ மூடியை திறந்ததும் திரும்ப கிளறுங்க. அடி பிடிச்சிரும்போது நல்லா கிளறி விடுங்க. இப்போ கிளறின பிற்பாடு நம்ம க்ளீன் பண்ணி வச்சு எறாவை சேர்த்துக்கணும். அதில் எறாவை சேர்த்ததும் நல்லா அதை கிளறி விடணும். எறாவை நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரை நல்லா கிளறி விடுங்க. இப்போ எதுக்கு நம்ம எறாவை கிளறி விடுறோன்னா மசாலா ஃபுல்லாக அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கும். நல்லா கிளறி விடுங்க. பச்சை ஸ்மெல் போகிற வரை நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறுங்க. கிளறி விட்டுட்டே இருங்க நல்லா. இப்போ நம்ம அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போட்டு கிளறி விடுங்க. அடுத்த மசாலாவை உடனே சேர்க்காதீங்க. நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் எறாவுடைய பச்சை ஸ்மெல்லு போயிட்டு நல்லா சூப்பராக இருக்கும். பச்சை ஸ்மெல் ஃப்ளேவர் கிடைக்கும். கவுச்சி வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். நான் எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சாப்பிடுவேன்றதால 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கே தேவையான காரத்தை சேர்த்துக்குங்க. ஏன்னா ஏற்கனவே அதில் பச்சை மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கணும். சீரகத்தூள் சேர்க்குறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஜீரண சக்திக்கும் நல்லது. நல்ல வாசனையை கொடுக்கும். நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துங்க. மிளகுத்தூள் சேர்த்து திரும்ப கிளறி விடுங்க. நம்ம தேவையான மிளகுத்தூள் போட்டுக்கலாம் எவ்வளோ வேணுமோ. நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த மாடலில் எறா தொக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கிளறி விடுங்க. நல்லா தொக்கு பதத்துக்கு வருது பாருங்கள். நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா வதங்கி வருது பாருங்கள். எண்ணெய் பெரிய வதங்கி வருது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இந்த டைமில் என்ன பண்ணணுமோ கொஞ்சம் தேவையான அளவு
தண்ணி சேர்க்கணும். கொஞ்சமாக ஊற்றிங்க, ரொம்ப வேணாம். இப்போயே எறா ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. ரொம்ப வேக வைக்காதுங்க, எறாவை லப்பர் மாரி ஆகிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. சுருண்டு வருது பாருங்க, அதுதான் வேகிறதுக்கு எறாவுக்கு பதம் வேகிறதுக்கு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தொக்கு பதத்துக்காக நம்ம தண்ணியை ஊற்றுறோம். தண்ணி ட்ரை ஆகிறதுக்காக நம்ம 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கணும். 2 நிமிஷம் தான், மூடி திறந்துடும். பாருங்கள் தொக்கு பதத்துக்கு எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக வந்துடும். நல்லா கிளறி விடுங்க. இல்லை இந்த பதத்துக்கு வரணும். நல்லா எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள், பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக. கரெக்டாக இந்த பதத்துக்கு வந்தோடனே கொத்தமல்லி தலையை தூவி ஆஃப் பண்ணிடணும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நல்லா அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. இந்த மாடலில் நீங்கள் எறா தொக்கு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம், நம்ம செம்மையாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது. நல்லா கிரேவி பதத்துக்கு நல்லா வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.